ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாப் ஆஃப் மாம். நம்ம இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாப் ஆஃப் மாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்க போகிறோம். நான் நிறைய நியூவாக லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி கொஞ்சம் ரிப்பீட்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்கும், கொஞ்சம் நியூ ப்ராடக்ட்ஸும் அடிஷன் ஆகிருக்கு என்னோடய கெட் ரெடி வித் மீ நான் மேக்கப் பண்ணுற ப்ராடக்ட்ஸில். அண்ட் மோரோவர் ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவை இந்த மாதிரி உட்காந்து ஒரு மேக்கப் வீடியோ மாதிரி நான் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு உட்காந்து ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸாக நான் என்னென்ன பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், வாட்ச் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறையா நியூ வீடியோஸ் போட பார்க்குறேன் நான். அதே மாதிரி வந்து நானும் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியானதுனால லாஸ்ட் 1 மந்த்தாக நான் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல, ஈவன் ஷார்ட்ஸ் கூட போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் வந்துட்டு எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 1 வீடியோ வந்துட்டு வர மாதிரி நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரெப் பண்ணுறதுக்கு வந்து நான் இயாஸோட லிப் பாம் எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபைனலாக நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக உங்கள் லிப்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் டோனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து குட் வைப்ஸோட டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன், ரோஸ் டோனர் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நான் வந்துட்டு லிங்க் கொடுக்க பார்க்குறேன். எனக்கு இப்போ கிடைச்ச வரைக்கும் லிங்க் நான் கொடுக்க பார்க்குறேன். ஏதாவது வேணா கூடயும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கேன் கிவ் யூ தோஸ் லிங்க்ஸ். ஸோ எப்போவுமே டோனர் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு உடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்க்கு அப்புறம் உடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கேப் விட்டுங்க. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே லேயர் போடுங்க, மேக்கப் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் ப்ரைமர். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். எல்ஃபோட ப்ரைமர் இப்போதைக்கு நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ப்ரைமர். எனக்கு இது நல்லாயிருக்கு. ஸோ எல்ஃபோட சீரமும் நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இது நான் வந்துட்டு யூஎஸில் வாங்கினேன். ஸோ இஃப் இட் ஆல் எனக்கு லிங்க் அமேசான் லிங்க், இந்தியன் லிங்க் கிடச்சிச்சின்னா நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து. ஸோ அதை கொஞ்சம் இது வந்து பம்ப் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்துட்டு பியூட்டிஷியன் கிடையாது. நான் ப்ரொஃபஷ்னலாக பியூட்டிஷியன் கோர்ஸில் அது பண்ணலை. ஸோ இது நான் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து நானே எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி நான் கற்றுக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் வாங்கின உடனே பேட்ச் டெஸ்ட்டுன்னு பாருங்கள். பேட்ச் டெஸ்ட்டுங்கிறது எங்கேயோ ஒரு ஹேண்டில் ஒரு இடத்துல கொஞ்சோண்டு இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் கழிச்சு அது வந்து அலர்ஜிக்காக இருக்கா இல்லையாங்கிறது பாருங்கள். பிகாஸ் ஒருத்தருங்களோட ஸ்கின் டைப்பும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் ப்ராடக்ட்ஸு. ஸோ அதனால் வந்துட்டு எது நியூவாக ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ளீஸ் டூ பேட்ச் டெஸ்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். ப்ரைமர் எதுக்குன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்ம மேக்கப்பு. ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு என்னோடய இன்லா வந்துட்டு சொன்ன க்ரீம் இது லாக்மி பீச் மில்க். ஸோ இதுதான் வந்து நான் வந்து இது மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இது காம்பேக்டாக இருக்குது எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ராவலுக்குலாம். ஸோ அதனால் இப்போ நான் வந்துட்டு இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா இருக்குது, எனக்கு அது ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது. ஸோ அடுத்து நான் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுக்கு அது போடும் போதே நம்மளுக்கு ஈஸியாகவும் நம்மளுக்கு அப்சார்ப் ஆகிடும் ஸ்கின்னில். ஸோ அடுத்து மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்போவுமே அந்த மாய்ஸ்சரைசருங்கிறது எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் அ ட்ரை ஸ்கின்னா டெஃபினெட்லி நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப்டர் மேக்கப் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கேக்கி மாதிரி ஆகும், லைக் கிராக் விட்ட மாதிரி ஒரு மாதிரி கேக்கி ஆகி நல்லாவே உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்காது மேக்கப்பு. ஸோ யூஸ்வலி எல்லா டைமும் நீங்கள் போடுறது மாதிரி ஸ்டார்ட் வித் மாய்ஸ்சரைசர். ஸோ என்னோடய நியூ அடிஷன் வந்துட்டு இந்த மெபலினோட இரேசர் தான் என்னோடய நியூ அடிஷன். இப்போ இதான் வாங்கியிருக்கேன். ஸோ இது இந்தியாவிலையும் டெஃபினட்டாக இருக்குதுன்னு தெரியும் இந்த ப்ராடக்ட்டு. பட் நான் வந்து யூஎஸில் தான் வாங்கினேன். ஸோ இந்தியன் ப்ராடக்ட் லிங்க் கிடச்சா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஜஸ்ட் சிம்பிள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த கன்சீலர் இதில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்படி இப்போ கீழே அடியில் வந்து அண்டர் ஐஸ் கவர் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு அதில் டார்க் சர்க்கிள் இருக்கனால இதை மெயினாக யூஸ் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்துட்டு
கொஞ்சம் நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன் வந்து எப்போதும் யூஸ் பண்ணுறது தான் Maybelline Fit Me ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்துட்டு 228 என்னோடய ஷேடு. ஸோ இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். தெரியல கிளாரிட்டியாக வரல கேமராவில். பட் ஸோ நான் 228 தான் நான் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஷேட்ஸ் லிங்க்ஸும் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்போ சப்போஸ் இப்போ ஒரு பார்ட்டி மாதிரி நான் போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி லூமி க்ரீம்ஸ்னு விற்குது. எல்லா பிராண்ட்ஸ்லுமே இப்போ வந்துருச்சு. நான் யூஸ் பண்ணுறது லாக்மி லூமி க்ரீமு. ஐ திங்க் ஸ்விஸ்லேயும் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்ட்லேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ அந்த க்ரீமை கொஞ்சம் இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே க்ளோ ஆகும் ஆக்சுவலாக. பர்டிகுலராக இது போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், க்ளோவாக இருக்கும். ஸோ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் அப்ளை பண்ணிவிடுவேன். நான் கன்சிலர் போட்டதுனால அதுக்கு மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே அதுக்கு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணினா உங்களுக்கு ப்ராடக்ட் இன்னும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது நான் கற்றுக்கிட்டது. இது வந்து கரெக்டாக தப்பாலாம் எனக்கு தெரியாது. பட் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ப்ரோ பென்சில் வாங்கியிருக்கேன், ஐப்ரோஸ் பென்சில் வாங்கியிருக்கேன். ஸோ ஐப்ரோ பென்சில் நான் என்ன வாங்கியிருக்கேன்னா ஸ்விஸ் பியூட்டியோட. உங்களுக்கு இந்த ப்ரஷ் வரதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ரஷ்க்காகவே அது யூஸ் பண்ணேன். இது நிஜமாவே ஒர்க் அவுட் நல்லா ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிப்பேன் ஐப்ரோஸை முதல்ல. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ணுமோ, நான் இப்போ தான் ரீசெண்டாக நான் இது பண்ணேன், ஐப்ரோஸ் பண்ணேன். ஸோ அதனால் ரொம்ப கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. பட் யா, திஸ் ஹெல்ப்ஸ் மீ டு கன்ஃபைண்டாக நம்மளுக்கு அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எனக்கு இது. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இதை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்டும் அந்த கலர் ஆகிடும். அதே மாதிரி ஈவனாகவும் இருக்கும். நம்மளுக்கு அப்ளை பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த ப்ரஷ் இருக்கனால இட் இஸ் ஹெல்பிங் மீ அ லாட். இப்போ நான் வந்து ஐ ஷேடோ நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ டெம்பிள் தான் போகிறேன். ஸோ அதனால் நான் ரொம்ப மைல்டான ஐ ஷேடோ தான் எடுத்துக்க போகிறேன். அதில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு பிராண்டோட நல்லாயிருக்கு இந்த ஐ ஷேடோ. ஸோ உங்களுக்கு இதில் எல்லா பேலட்டில் வந்து எல்லா கலர்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெடிஷ்னல் மேக்கப் போடுறீங்க, சாரீ மேக்கப்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து இந்த கிளிட்டர் கலர்ஸ், ஷிமரி கலர்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை தான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதில் என்ன கலர் எடுக்க போகிறேன்னா, மைல்டாக நான் வந்துட்டு இந்த கலர் எடுக்க போகிறேன். நான் நிறையா அதில் வரும். இதில் தெரியுது உங்களுக்கு ப்ராடக்ட் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் போயிடும். ஸோ உங்களுக்கு மிஸ் ஆகாது. திஸ் ஒன் டிப் ஃபார் யூ கைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் டார்க்கர் ஷேடு, அதோட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்து நான் இந்த ஐஷேடோ எடுத்துக்கிறேன், பிளாக் ஐஷேடோவை. நான் எனவே காஜல் போட தான் போகிறேன். பட் ஸ்டில் நம்மளோட இது வந்து கொஞ்சம் ஐஸ் கொஞ்சம் பிக்கராக இருக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், யூஸ் பண்ண போகிறேன். நான் காஜலுக்கு வந்துட்டு ரெவ்லானோட காஜல் எடுத்திருக்கேன் நான். இது நான் இங்கே தான் வாங்கினேன். ஐலைனர் வந்து இங்கே தான் வாங்கினேன் இங்கே. ஸோ ரெவ்லானோடது. இது வந்து கொஞ்சம் கம்பேர் டு லாக்மி அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணால், நான் யூஸ்வலாக லாக்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ வருஷமாக. இங்கே வந்துட்டு நான் இதான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. காஜல் ஐலைனர் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த மேலேயும் நீங்கள் ஐலைனர் போட்டு அழகாக இருக்கும், டெஃபினட்டாக அழகாக இருக்கும். பட் எனக்கு அது போட வராதனால நான் போடலை அதை. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன், ஐ மஸ்காரா. இது வந்து வெட் அண்ட் வைல்டோட மெகா வால்யூம் சொல்லிட்டுன்னு என் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட் பண்ணது இது. ஸோ அது யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ வந்து மஸ்காரா போட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபேஸ் மேக்கப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு இப்போ வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இது நான் ஆக்சுவலாக ப்ளஷ் போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். எனக்கு அது ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்கப்பை. பட் ஆனால் இப்போ வந்து இந்த NYBேயோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப எனக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அப்ளை. அதனால நான் இது என்ன பண்ணேன்னா, இப்படி ஸ்மைல் பண்ணணும். நீங்கள் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வியர்டாக தெரியாது உங்களுக்கு.
அழகான ஒரு க்ளோ தரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு ஸோ இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர் போட போகிறேன். ஸோ இந்த மேக்கப்லாம் நான் செட் பண்ண போகிறேன். சாரி, என்னோடய கேமரா ஆங்கிள் நான் மாற்றிட்டே இருக்கேன். பிகாஸ் ஸோ தட் நீங்கள் ஃபுல் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டுன்னு ஃபேஸ் எப்படி மேக்கப் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் அந்த ப்ளஷில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் மாய்ஸ்சரைசர் போட்டு கரெக்டாக ப்ரெப் பண்ணிவிட்டு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இதை அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு அப்ளையே ஆகாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஹைட்ரேட் யுவர் ஸ்கின் பிஃபோர் டூயிங் யுவர் மேக்கப், ஸ்டார்டிங் யுவர் மேக்கப். ஸோ அதை ஹைட்ரேட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த மேக்கப் ஐட்டம்ஸ் போடும்போது ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக க்ளோவாக இருக்கும் உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மெபிலினோட காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட் என்னென்னா ஃபிட்மி காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஷேடு தெரியல. மேபி I'll put it down in the link, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன் என்னோடய மேக்கப்பை. ஸோ என்ன மேக்கப் ப்ராடக்ட் போடுறீங்களோ அதை வந்து உங்களோட நெக் ஏரியாவுக்கும் போடுங்க. ஸோ தட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வராது. இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நீங்கள் நிறையா மேக்கப் போட்டிருந்தாலும் மேக்கப் போடாட்டி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோனில் இருக்கும், அது நல்லா இருக்காது பார்க்கும்போது. ஸோ இப்போது என்னோடய ஸ்கின் பார்க்கலாம் நீங்கள், நல்லா ப்ரெப் பண்ணியாச்சு. ஸோ நல்லா க்ளோ கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு லிப் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போது வாங்கினா ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டு ரெவ்லான். நான் போட்டிருக்கிறது ஒரு மாதிரி மெரூன் ஷேடில் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கேன், சல்வார் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது இப்படி வரும் இந்த பேக்கேஜிங்கு. இது வந்துட்டு ரெவ்லானோடது. ஷேடு வந்துட்டு 016 பிரெட் வின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. இது ரெட் ஷேடுன்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் அது ரெட்டு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட் மாதிரி தான் இருக்குது. அது பொட்டு வைக்க போகிறேன். ஒரு மெரூன் ஷேடில் ஒரு பொட்டு எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பொட்டு வச்சுட்டேன். ஸோ நான் லேட்டஸ்ட்டாக ஹேர் கட் பண்ணதுனால பெருசாக எனக்கு ஹேர் எதுவுமே பண்ணணும்னு இல்லை. எனக்கு கார்டன் சொல்லிட்டு ஒரு பிராண்டு, இதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியாது. இது வந்து நம்ம இந்தியன் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ நான் நிறையா லேட்டஸ்ட்டாக எனக்கு வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் நிறையா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். யூஸ்வலாக பெருசாக இந்த பர்ஃப்யூம்ஸ்க்கெலாம் நான் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டேன். இப்போ ரீசெண்டாக அது ஒரு மாதிரி கலெக்ஷன்ஸ் மாதிரி நான் நிறையா கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேபி இஃப் யூ வாண்ட் டு see மை கலெக்ஷன்ஸ்னால் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் அது வந்துட்டு என்னோடய பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இது வந்துட்டு நான் இந்தியாவில் தான் வாங்கினேன், கால்டன் சொல்லிட்டுன்னு. ஸோ இது வந்துட்டு ஐ திங்க் ஐ காட் இட் ஃபார் லைக் ஆஃபரில் வந்துட்டு ஐ காட் இட் ஃபார் 700 rupees. ஸோ விச் இஸ் லைக் அ வெரி குட் டீல். நல்லா இருக்குது பர்ஃப்யூம் வந்துட்டு, ஃப்ரேக்ரன்ஸ் நிறையா நல்லா இருக்குது ஃப்ரேக்ரன்ஸு. அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காக டெஃபினட்டாக இருக்குது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் நியூ அடிஷன் என்னென்னா வந்துட்டு இந்த வாட்ச் தான். ஐ திங்க் நயன்த்ரா மேம் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போது ஷி ஹேட் அ கோல்டு கலர் வாட்ச். அது வந்து எனக்கு அதை பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் ஒன் ஆஃப் த என்கிட்ட கோல்டு கலர் வாட்ச் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இல்லைன்ட்டு. எனக்கு ரோஸ் கோல்ட்ஸ் தான் யூஸ்வலாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கோல்டோட. பட் எனக்கு அந்த பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் அ கோல்டு கலர் வாட்ச்னு சொல்லிட்டுன்னு. இது வந்து எம்கே பிராண்டோடது. ஸோ இந்த வாட்ச் ரீசெண்டாக வாங்கினேன், எங்கள் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணார் எனக்கு இது. ஸோ வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மல்டி கலராக ஒரு தோடு எடுத்தேன். இது நான் வந்து ஆக்சுவலாக ரிலையன்ஸ் ட்ரெண்டில் வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு நான் வாங்கினேன், சென்னையில் வாங்கினேன். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ளூ ரெட் எல்லாம் இருக்கிறனால, இந்த ட்ரெஸ்லேயும் ப்ளூ மெரூன் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது போடுறேன் இப்போ நான் பேரப் பண்ணுறதுக்கு. இது மல்டி கலர் பிரேஸ்லெட் வந்து இது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அதனால அந்த பிரேஸ்லெட் இதோட மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கும். ஸோ இதுலேயே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ளூ, பர்பிள், ப்ளூ மெரூன் எல்லாம் இருக்கனால அதனால் இந்த பிரேஸ்லெட் நான் மேட்ச் பண்ணுறேன். இதுக்கு பேங்கிள் பிரேஸ்லெட் எதனா சொல்லிக்கலாம், அது மேட்ச் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருந்ததில் லாஸ்ட் கிளிப் மட்டும் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.